வீரன் யாருன்னா இல்லை திறந்துக்கிட்டு இதெல்லாம் அது அனித்தியமானது. நம்ம சேகரிக்க கட்டப்பட்ட வீடு வாங்கிய பொருள் விட்டு அத்தனையும் அழியக்கூடியது, அழியாத ஒன்றை நோக்கி போக வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்து இதெல்லாம் நிலையில்லாதது தெரிந்து அது கூடவே இருக்க வேண்டும். அதுக்கு புறக்கணிக்கக்கூடாது. மனைவிக்கு அன்பு காட்ட வேண்டும், பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய, தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும், எல்லாரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், தான் மட்டும் தனித்திருக்க வேண்டும். அப்போ எப்படிங்கிறான், இந்த உலகம் நிலையில்லாதது. இதே துறையூர் 40 ஆண்டுகளுக்கு முன்னே நகை கடை, ஜவுளி கடை, பெரிய பெரிய பலசரக்கு கடையெல்லாம் பார்த்துருக்கிறேன். அங்கே இருந்த அப்போ நடத்திய அவர்கள் இன்று ஆள் இல்லை. அது மகன் இருக்கிறான், விலாசம் மாறலாம். ஆனால் நிலையில்லா வாழ்வு பெற்ற நாம் நிலையான ஒன்றை அடைய வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? குடும்பம் அவசியம். உணவு வேணும் அல்லவா? உணவு தரமான உணவு கிடைக்கணும். விருப்பமான உணவு சாப்பிடாமல் என்ன ஆகும்? அதுவும் இது சுகாதாரமான உணவு கிடைக்கணும். அது வீட்டு உணவு தான் கிடைக்கும். ஆக உணவின் அடிப்படையை தான் வாழ்க்கையே. தரமான உணவு, சுகாதாரமான உணவு, விருப்பமான உணவு கிடைப்பதற்கு குடும்பம் அவசியம். அவன் தான் பூஜை செய்ய முடியும். தொழுவு என்ன செய்வான்? யாரோ உணவு தருவானான்னு ஏங்குவான், இல்லை கடையில் சாப்பிடுவான். அது உடம்புக்கு ஒத்துக்காது. ஆகவே துறவு மேற்கொண்டு 30 ஆண்டுக்கு பிறகு தான் சித்தி பெறுவான். இல்லறத்தான் 20 ஆண்டுகள் சித்தி பெறுகிறான். இவள் இல்லற ஞானி, மிகப்பெரிய அறிவாளி அவர். ஆனால் அது எதையும் கண்ணு வாங்க மாட்டான். இல்லறத்தில் இருப்பான், பொருளை ஈட்டுவான், பேங்க் வரவு நடத்துவான், வியாபாரம் செய்வான், பார்த்தா உலக நடை இருப்பான், காரில் போவான், பகலாவில் இருப்பான். அத்தனை தெரியும், அவனுக்கு நிலையெல்லாம் தெரியும். என்னடா அவ்வளோ பெரிய அறிவாற்றலாம். அவன் சேகரித்த பொருளும் வாங்கிய வீடும் கட்டப்பட்ட அத்தனையும் நிலையில்லாதது அறிந்து அதோடய சார்ந்திருப்பவன் சாதாரண அறிவில்லை. அவன்தான் மனிதன்.